எரு கொஞ்சம் நிறையவே கிடச்சிருந்ததுங்க. அது நம்ம பெரிய தண்ணி கேன் இருக்கும்ல, அதில் போட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் இருந்தது. அதை மண்ணிலே போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் ஆடிப்பட்டம் வரும்போது ரெடி ஆகிடும், யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே வந்து காஞ்ச இலையெல்லாம் போட்டு வச்சதுனால மண் இந்த இடத்துல சூப்பராக மாறிடுச்சு. போன வருஷம் வந்து இந்த இடத்துல முள்ளங்கி போட்டிருந்தோம், அதனால் இந்த கேரட் போடலாம், மண்ணை கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை இப்போயே ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே மழை டைமில் மட்டும்தான் வந்து மண்புழு இங்கே பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்து இப்போயே இருந்தது. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ மக்கில் வந்து ஒரு மண்புழு இருந்தது. இந்த இடத்துலையே மண்புழு வருதுன்னு ஒரு சின்ன சந்தோஷங்க, அவ்வளோதான். இந்த இடம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை வந்துருச்சு. எங்கே நான் பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேனோ ஃபுல்லாக எல்லா தண்ணியும் அங்கே தான் போய் தேங்கி நிற்க ஆரம்பிச்சிது. அப்போனா மழை டைமில் அந்த இடத்துல செடி வச்சோம்னா சுத்தமாக தாங்காது, தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்றுச்சுன்னா செடியெல்லாம் வீணாக போயிடும். இந்த இடத்த கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு நினச்சோம். அதனால் கொஞ்சம் நேராக வரத்துக்காக கயிறெல்லாம் கட்டி எங்கள்கிட்ட இருந்த கல்லே வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அந்த இடத்த கொஞ்சம் பள்ளமாக்கிட்டு அங்கே இருந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தோம். பார்க்குறது தாங்க ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப டைம் எடுத்துடுச்சு. இன்றைக்குள்ளே இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியுமான்னு தெரியல. வேலை செஞ்சுட்ருக்கப்பே பயங்கர காற்று, மழை வர மாதிரி வேற இருந்தது. இந்த இடத்துல வந்து இங்கே மேலேருந்து தான் தண்ணி ஃபுல்லாக இந்த இடத்துல தேங்கி நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. முன்னாடியே இதை பற்றி யோசிச்சுருந்தா அந்த இடத்த ரெடி பண்ணாமல் விட்டுருப்பேன். இந்த இடத்த வேறு நல்லா ரெடி பண்ணிட்டேன். காஞ்ச இலையெல்லாம் போட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் லூஸ் ஆக்கி ரொம்ப ஆசையாக இருந்தது எப்போ செடி வைப்போம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா ஒரு மழை வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது, இதில் எப்படிடா செடி வைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, எப்படியாவது இந்த இடத்த ரெடி பண்ணி வைக்கலாம், ஒரு மழை வந்ததுன்னா கூட தெரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எந்தளவுக்கு வேலை செய்யுது என்னென்னு தெரியும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு என்னன்றதை காட்ட முடியலங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. இது எப்படி இருக்குது, எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்ற வீடியோ அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். அது எப்படி இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், மழை வர மாதிரி அப்படியே இருட்டிகிட்டு இருக்குது. இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். பாய்.